அன்பர்களே, இன்று பிரதோஷம். மேல்மங்கலம் ஸ்ரீ பாண்டீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்வோம். பெரியகுளம் ஆண்டிப்பட்டி நெடுஞ்சாலையில் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேல்மங்கலத்தில் இந்த ஆலயம் உள்ளது. சுமார் 2000 ஆண்டு பழமையான கோவில். இராமாயணத்துடன் தொடர்புள்ள கோவில். கிபி 1216 இந்த பகுதி முடிவழங்கு பாண்டிய சதுர்வேதி மங்கலம் என பெற்றது. மேல் நெடுங்கள நாடு என்னும் உள்நாட்டு பிரிவில் இந்த பகுதி அடங்கியிருந்தது. வராக நதிக்கரையில் அமைந்த தலம். இங்குள்ள இறைவன் மாயமான் மாரி பாண்டீஸ்வரர் என்னும் கோவில் மாயமான் மாரீஸ்வரர் என்றும் அழைக்கப்பட்டுள்ளது. மாரீசன் மாயமானாக அங்கும் இங்கும் பாய்ந்து திரிந்த பகுதி என்பதால் மாயமான் மரி பாண்டீஸ்வரர் என பெயர் பெற்றார். கந்த புராணத்தில் இந்த தல வரலாறு விரிவாக கூறப்படுகிறது. வராக நதிக்கரையில் தனது பத்தினியுடன் பிருகு முனிவர் வாழ்ந்தார். மகப்பேறு வேண்டி தவம் செய்ய பொதிகை மலைக்கு பிருகு முனிவர் கிளம்பினார். அங்கு தவம் மேற்கொண்ட போது அரக்கர்கள் அவருக்கு இடையூறு செய்தனர். அவர்களை அழிக்க திருமால் ஆயுதங்களுடன் குதிரை மேறி வந்தார். எதிர்த்து நின்ற அரக்கர்கள் மீது சக்கராயுதத்தை ஏவிட அது அரக்கர்களை துரத்தியது. அரக்கர்கள் பிருகு முனிவரின் இல்லத்திற்குள் புக அங்கு முனிவரின் பத்தினி மட்டும் இருந்தாள். துரத்தி வந்த சக்கரம் அரசர்களையும் முனிவர் பத்தினியையும் அழித்து திருமாலிடம் திரும்ப சென்றது. அந்த சமயம் தவம் முடித்து வந்த பிருகு முனிவர் தமது மனைவிக்கு நேர்ந்ததை பார்த்து இதற்கு விஷ்ணுவே காரணம் என்பதை அறிந்து உடனே, விஷ்ணுவே, நாம் பூ உலகில் மனைவியை இழந்து தவிப்பது போல் நீயும் மனித பிறவி எடுத்து இந்த துயரத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சாபமிட்டார். இதனால் தன் சாப நிவர்த்திக்கு திருமால் வராக நதிக்கரையில் உள்ள இந்த பாண்டீஸ்வரரை வழிபட்டார். அப்போது ஈஸ்வரன் தோன்றி ராமாவதார காலத்தில் மனைவியை பிரிந்து துயரப்படும் கட்டம் வந்து அவதாரம் நிறைவேறிய பின் மகாலட்சுமியோடு இணைவாய் என்றார். ஸ்ரீ வராக நதியில் நீராடினால் கங்கையில் நீராடிய பலன் கிட்டிடும். சோலைகளின் நடுவே கிழக்கு நோக்கி கோவில் உள்ளது. பிரதான வாயில் தாண்டியதும் பலிபீடம், நந்தி ஆகியவை உள்ள மண்டபம் உள்ளது. சாலகோபுரத்தின் முக மண்டபம், மகா மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என ஆலயம் அமைந்துள்ளது. பாண்டியன் கால கலைப்பாணியில் கற்றளியாக அமைந்துள்ளது. முக மண்டபத்தில் விநாயகர், காளிங்கநர்தனர் சன்னதிகள் உள்ளன. மகா மண்டபத்தில் ஊஞ்சல் சேவை நடைபெறும். இதன் வலப்புறம் நடராஜர், காலபைரவர், நவகிரக சன்னதிகள் உள்ளன. கருவறையில் மூலவராக சுயம்பு மூர்த்தியாக மாயா பாண்டீஸ்வரர் அருள் பாலிக்கிறார். இவரை வழிபட்டால் நல்வினைகள் அன்னப்பஞ்சம் வராமல் இருக்கும். 500 வருட பழமையான அரச மரம் தெற்கே சுற்றில் உள்ளது. கன்னிமூலை கணபதி, தேவியரோடு சண்முகர், தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வர சன்னதிகளும் இங்கு உள்ளன. சுவாமி கருவறைக்கு இடப்புறம் பெரிய நாயகி அம்பாள் சன்னதி உள்ளது. தினமும் இருகால பூஜைகள் நடைபெறுகின்றன. சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆனி உத்திரம், ஆடி வெள்ளி, ஆவணி பிட்டு திருநாள், ஆடிப்பூரம், நவராத்திரி, அன்னாபிஷேகம், கந்த சஷ்டி, திருக்கார்த்திகை, திருவாதிரை, தைப்பொங்கல், தைப்பூசம், மகா சிவராத்திரி, பங்குனி உத்திரம், தேய்பிறை அஷ்டமி, பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்கள். வாழ்வில் இனிமை தரும் மேல்மங்கலம் ஸ்ரீ பெரிய நாயகி சமேத ஸ்ரீ மாயா பாண்டீஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.